என் தங்கப்பிள்ளையே, மனத்தெளிவோடு தொடங்க வேண்டிய இந்த திங்கள் கிழமையினுடைய பொன்னான விடியலில் உன் தாயானவள் மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஒருவேளை என்னுடைய அன்பை நீ மதிக்காமல் செல்வாயானால் உன் தாயானவள் உன்னை தேடி வருவது இதுவே கடைசியாக இருக்கும். அம்மா விடியும் பொழுதிலேயே இது போன்ற வார்த்தைகளை சொல்கிறாளே என்று நினைத்து நீ பதற வேண்டாம். என் குழந்தையே, ஒரு சில விஷயங்கள் நான் இப்படி சொன்னால்தான் உனக்கு என்னவென்றே புரிகிறது. ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அது காரணமில்லாமல் இருக்குமா? உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குமா? உன் மீது எனக்குரிய புரிதல்தான் தினம் தினம் உன்னை தேடி என்னை வர வைத்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் உன் மீது நான் கொண்ட அன்புதான் உன்னை தேடி என்னை வரவழைத்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்நாளும் என்னுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக அந்த அன்பினை நீ முழுமையாக என்னிடமிருந்து பெறுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும் என்றாலும் என் குழந்தைக்கென சில உறுதியான விஷயங்களை நான் எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு ஒரு விதமான எண்ணங்களை கொடுக்கும். எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை நம்மை அங்கும் இங்கும் பதறடிக்கும். என்னதான் செல்கிறது, எப்படித்தான் நடக்கிறது என்று. ஆனால் எதுவாக இருந்தாலுமே ஒரு வாரத்தினுடைய தொடக்க நாள் அல்லவா? பல ஓய்வுகளுக்கு பிறகு இன்று இந்த நாளை நாம் தொடங்கும் பொழுது மனதில் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இந்த நாளை நாம் தொடங்க வேண்டும். பல சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். நம்மை இந்த நாளை நல்லபடியாக கடக்க விடாமல் பல முயற்சிகளை செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கு அம்மா உறுதுணையாக நிற்கும் எனும் ஒரு நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் தயங்காமல் எந்த செயலையும் பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு நடப்பதில் எல்லாவற்றிலும் தெய்வத்தின் பங்கு மிகுதியாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை காக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தேவையான விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உனதாக்கி கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்து விட்டாலே அது போதும். உன்னுடைய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எனக்கு வேண்டும். என் பிள்ளையினுடைய முகத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் இந்த தாய்க்கு வேண்டும். நீ எனக்கு வேறு எதையுமே பரிசாக கொடுக்க வேண்டாம். உன் அம்மா எனக்கு நீ தர வேண்டிய பரிசு என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அது உன்னுடைய இந்த மகிழ்ச்சி மட்டும்தான். அது உன்னுடைய இந்த சந்தோஷம் மட்டும்தான். இது ஒன்றையே நீ எனக்கு கொடுத்தால் போதும். அம்மா பேரானந்தம் அடைவே, உன் தாயானவள் பெருமகிழ்ச்சி அடைவேன். இதை நினைத்து நினைத்து எப்பொழுதும் நான் சந்தோஷம் அடைவேன். என் பிள்ளையை என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை உனக்காக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தர வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது. உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் உன் கைகளில் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது. இனி நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீ சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எப்பொழுதும் எடுக்க வேண்டும் என்பதில் தெளிவோடு இரு. யார் உன்னை என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் இந்த தாயை நினைத்துக்கொள். நம் தாயானவள் நம்மை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றாள். அம்மா நமக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றாள். நாம் எதற்காக இவர்களை எல்லாம் நினைத்து கலங்க வேண்டும் என்று நீ ஒரு முறை சிந்தித்தால் போதும். என் குழந்தையை நீ இப்படி யோசித்து பார். ஆனாலப்பட்ட தெய்வத்திற்கே இந்த மனிதர்கள் விமர்சனங்களை வைக்கிறார்கள். தெய்வத்தையே
அப்படி இப்படி என்று குறை சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் சாதாரணமான மனிதர்களை விட்டு வைத்து விடுவார்களா? அவர்களுக்கு அவ்வளவு எளிதில் நிம்மதியை கொடுத்து விடுவார்களா என்ன? நிச்சயமாக அதையெல்லாம் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இது போன்ற நேரத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் வந்து உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறார்களோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இவர்கள் யார் என்று நீ முதலில் தெரிந்து கொண்டாலே போதும். மற்றவையெல்லாம் தானாகவே உனக்கு புலப்பட்டுவிடும். மற்ற விஷயங்கள் எல்லாமுமே தானாகவே உனக்கு தெரிந்துவிடும். எது நடக்கும், எது நடக்காது, எந்த விஷயமாக உன் வாழ்க்கை மாறும், எது உன்னை காயப்படுத்தும், எது உன்னை வேதனைப்படுத்தும், எந்த இடத்தில் நாம் நின்றால் நம்மை சுற்றி பிரச்சனைகள் வரும் என்பதனை எல்லாம் உன்னால் ஒரு நொடியில் கண்டுபிடித்து விட முடியும். இந்த பக்குவத்தை தானே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாளும் கஷ்டங்களாகவும் பிரச்சனைகளாகவும் தந்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த இடத்தில் நின்றாலும், எந்த ஒரு முயற்சியில் நீ பின்தங்கினாலும், அந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் நாம் நமக்காக இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாலுமே இந்த மனிதர்கள் நம்மை வாழ விடுவதில்லை. அப்படியானால் நம்முடைய சிந்தனைகளை இவர்கள் சோதிக்க நினைக்கின்றார்கள். நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சோதனைக்கு ஆளாக்கிவிட நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இனியும் நாம் எதற்கும் அஞ்சிவிடக்கூடாது. இனியும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கண்டு நாம் பதறிவிடக்கூடாது. நமக்கு எது சரி என்று படுகின்றதோ அந்த விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு சரியென்று தோன்றுகின்ற எல்லாவற்றையும் நாம் எப்பொழுதும் கவனமாக முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்தில் நமக்கு தோல்விகள் வருவதாக இருந்தாலும், எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு எதை தருவதாக இருந்தாலும் அதை நாம் முழு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. முழு மனதோடும் முழுமையான எண்ணங்களோடும் இதை என் குழந்தை நீ பெற்றுக்கொண்டாலே அது போதும். அதுவே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். அதுவே உன்னை பேரானந்தப்படுத்தும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று உன்னுடைய சிந்தனைகளை கைவிட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும். உன்னை தேடி வருவது அத்தனையிலும் அம்மா நிச்சயமாக நிற்பாள். அதனால் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்களினால் உன்னை காயப்படுத்தினால் அந்த இடத்தில் நீ யாரென்று இவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்தால் அதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை மனம் பதறாதே. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் உனக்கு வந்திருந்தாலும், இந்த வாழ்க்கையில் எதுதான் உன்னை சுற்றி வந்து உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அதற்காகவெல்லாம் நீ மனமுடைந்து நின்று விட்டாயானால் மீதமுள்ள வாழ்க்கையை யார் வாழ்வது? இனி மீதமுள்ள விஷயங்களை எல்லாம் யார் செய்வது? உனக்காக நீ மட்டும்தான் இருக்கிறாய். உன்னுடைய கஷ்டங்களோ உன்னுடைய வேதனைகளோ எதுவென்றாலும் உனக்காக செய்வதற்கு நீ மட்டும்தான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருந்தி நிற்க கூடாதல்லவா? எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி நிற்க கூடாதல்லவா? அத்தனைக்குமான மாற்றத்தையும் அத்தனைக்குமான வெற்றியையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் அம்மாவினுடைய அன்பிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தந்திருக்கின்றேன். எத்தனையோ விஷயங்களில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்திருக்கின்றேன். அடுத்தது என்னவென்று என் பிள்ளை யோசிக்கின்ற நேரங்களில் இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய சந்தோஷம் என்று
நான் உனக்கான மன நிம்மதியை மன உறுதியோடு கொடுத்திருக்கிறேன். உனக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்கின்ற இந்த தாயானவள், இதையும் நான் உனக்கு சொல்லாமல் போய்விடுவேனா என்ன? பார்த்து பார்த்து உனக்காக ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்துகின்ற இந்த தாய்க்கு உன் வாழ்க்கையில் இனி என்ன நடத்த வேண்டும் என்று தெரியாமல் போய்விடுமா என்ன? அதனால் அம்மா பார்த்து பார்த்து உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக உன்னுடையதாக உனக்கானதாக மாற்றிக்கொள். எந்த இடத்திலுமே தடுமாறி விடாதே. வேண்டும் என்றே உன்னை தடமாற்றிச் செல்ல பல சூழ்ச்சிகள் நடக்கும். நீ அதை செய்தாயா இதை செய்தாயா என்று நல்லவர்கள் போல கேட்டுவிட்டு தவறான ஒரு பாதையை உனக்கு கை காண்பித்து கொடுத்து விடுவார்கள். அதனால் இது போன்ற நேரங்களில் இது போன்ற இடங்களில் என் பிள்ளை, எந்த ஒரு நம்பிக்கையையும் நீ உனக்குள் இருந்து தொலைத்து விடாதே. உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்காக இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உண்மையாக உன் கைகளில் கிடைப்பதற்கானது. எந்த இடத்திலும் உன்னுடைய சுயநலத்தை நீ பயன்படுத்தாமல், நீ உன் தன்மானத்தை இழக்காமல் அந்த இடத்தில் நின்றால் போதும். சுயநலம் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உன்னை எவ்வளவுதான் வேதனைப்படுத்தினாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை ஒரு பொழுதும் உன் மனதை விட்டு விடாதே. அந்த இடத்தில் என் குழந்தை ஒரு பொழுதும் உனக்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்காது. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நாம் கலங்குவதும், தேவையில்லாத எண்ணம் கொண்டு நாம் வருந்துவதும் போதும். இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக இருக்கிறது. நீ ஆசைப்பட்ட அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதில் எல்லாம், உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற பொழுதில் எல்லாம் என் பிள்ளை, நீ எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியபடி மிகச்சரியான மாற்றத்தை நான் தந்து உன்னை பேரானந்தப்படுத்த எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நினைவில் கொள். என் பிள்ளையை, நீ துணிந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சுற்றி இருப்பவர்களின் பார்வையெல்லாம் உன் மீதுதான் இருக்கும். இவர் யார் தனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்து இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்று. என் குழந்தையே, அந்த நேரம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதுதான். நம் தெய்வம் நமக்கு துணையாக நின்று இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நடத்தும் என்பதுதான் அந்த நேரத்தில் முழுமையான புரிதலாக இருக்க வேண்டும். நாம் வணங்குகின்ற நம் தெய்வங்களினுடைய ஆசிகளோடு நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை கொண்டு நீ முன்னெடுத்து வைக்கின்ற அடியாகத்தான் அது இருக்க வேண்டும். எவ்வளவு இடைஞ்சல்களை செய்கிறார்கள், எவ்வளவு வேதனைகளை கொடுக்கிறார்கள், ஆனாலும் என் பிள்ளை தனக்குள் கொண்ட நம்பிக்கையினால் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நீ நம்புகின்ற அந்த நம்பிக்கை, அது ஒன்றே போதும். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரையும் உன்னை தேடி வர வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு நன்மைகளை செய்வதற்கும் அது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று நீ சொல்லி புலம்பிய புலப்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்து. உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களுக்கு உன்னை தெளிவுபடுத்து. சுற்றி நின்று அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று நினைத்து கலங்கினாயல்லவா? ஆனால் வேடிக்கை பார்த்த அத்தனை பேரும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வருவார்கள். ஏனென்றால் உன்னால் அவர்களுக்கு உதவிகள் தேவைப்படும். நீ நினைத்தால் மட்டுமே அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நீ நினைத்தால் மட்டுமே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலையை இந்த தெய்வம் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அதனால் இன்றிருக்கின்ற இந்த நிலைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே. இதை விடவும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்க போகின்றது. இதை விடவும் சந்தோஷமான நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்றவை எல்லாமுமே தானாகவே உனக்கு நடக்கும். மற்ற எல்லா விஷயங்களுமே தானாகவே உனக்கு மிக பெரிய புரிதலை கொடுக்கும். நீ நினைத்த வெற்றி, அதை தாண்டிய வெற்றி,
அது இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்ததற்கான சத்தியம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.